மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 71 1 முதல் அதிகாரம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்திடத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அநேகருக்காக நான் ஒரு புதுமை போல் ஆனேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த 71ஆம் சங்கீதம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இது யார் எழுதுனாங்கன்னு தெரியல, முன்பக்கம் கொடுக்கல. இது சிறு வயது, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 71ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை மட்டும் நம்ம ஒரு வாசிப்போம். கர்த்தர் படிங்க. ஆமென். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்போ சிறு வயதுனா ஆண்டவர் முன்னாடி அவர் அறிஞ்சிருக்கிறார். இந்த சங்கீதம் எழுதினவர் அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கடவுள் யார், நம்ம எப்படி ரட்சித்திருக்கிறாரு, எப்படி நம்ம ஆண்டுக்குள்ளே வளரும்னு சொல்லிட்டு இந்த சங்கீத பாட்டு எழுதினவர் என்ன பண்ணுறாரு, அவர் சின்ன வயதுலேருந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கிறார். அதுதான் விஷயமே. இப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் விபிஎஸ் கிளாஸ் நடக்கும். எதுக்கு விபிஎஸ் கிளாஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லை வெளி பிள்ளைங்க யார் வந்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டுடைய வசனத்தை சொல்லும் போது தான் அந்த குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாகும். இந்த வசனம் நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது, இந்த சத்தியத்தை எங்கேயும் நான் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது எந்த பசங்க, அது இந்து பசங்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டின் பீப்புளாக கூட இருக்கலாம், என்ன பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் கேட்ட பாட்டு தான் இன்னி வரையும் நமக்கு மனசில் நிற்குது. லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டு எதுவுமே நம்ம மைண்டில் நிற்க மாட்டேங்குது. அப்போ சின்ன வயசுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வயசு. என்னென்னா அந்த வயசில் விதைக்கும் போது தான் அந்த வளர்ந்து அது கனி கொடுக்கும்போது ரொம்ப நிவர்த்தியாக இருக்கும் அந்த கனி. சின்ன வயசுலேருந்தே ஒரு செடி வைக்கும் போது
அதை அழகாக பராமரித்து அதுக்கு ஒரு வேலி கட்டி அது கரெக்டாக நேரத்துக்கு தண்ணி ஊற்றும் போது அது கனி எப்படி இருக்கும்? உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிக்கலாம். ஆமென். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என்ன செய்யும். உண்மையிலே நம்ம இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு தைரியமாக இருக்கிறோம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கௌரவமாக இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை தான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியத்தை தேடி போகிறோம். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய வீட்டு தேவைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஓடி 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 சின்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னா எங்கே போய் நிற்கிறேன்னா, சே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், நம்ம உடம்பு பார்க்காம விட்டுமே. என்ன பண்ணுறோம்? நம்ம உடம்பு பார்க்கலையே, எங்கே போய் நிற்குது கடைசியாக? நம்ம ஃபஸ்ட்டு அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதே ஒரு உடம்பு ஹெல்த்தியாக இருந்தது. இன்றைக்கி 50,000 60,000 சம்பாதிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? உடம்பை விட்டுட்டுமே அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் வந்து எந்த ஒரு நோயும் கூட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமென். உங்கள் நீதி நிமித்தம் நம்ம ஆண்டவர் ரொம்ப நீதிமான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் நீதிமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாமே உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யாத யாரும் இருக்கீங்களா? நான் இல்லை, நானும் பாவம் செஞ்சுருக்கிறேன். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம். அப்போ நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? ஏன் உயிரோடு இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்காக அவர் மரிச்சிட்டார் பாவத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதி தான் நம்மளை காப்பாற்றுது. கர்த்தருடைய நீதி தான் நம்மளை காப்பாற்றுது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பொழுதும் ஆமென். நம்ம இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆவியாரும் நம்ம கூடவே இருக்கிறார். நல்ல விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இருதயத்து கூடவே ஆண்டவர் இருக்கார். சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட ஆண்டவர் வெளியே வந்துடுறார். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்? பரிசுத்தமானவர். நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியங்களும் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார். கர்த்தர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கிஃப்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். யாருக்குமே இந்த உண்மையான கடவுள் கிடையாது. நம்மக்கிட்ட தான் இருக்கிறார் ஆண்டவர். நம்ம போகும்போதும் வரும்போதும் நம்மளோடு வந்து வழி நடத்தி கர்த்தர் எவ்வளோ ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் தெரியுங்களா? நான் நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து விசுவாசிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதி விசுவாசிங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு வளர்ந்தது எல்லாமே வந்து ஆண்டருடைய வருகை குறித்து அதிகமாக பேசுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலாம் பேசும்போது ஆண்டர் வருகை குறித்து பேசுவாங்க. நாங்கள் சின்ன வயசு இந்த பாப்பா வயசில் இருக்கும்போது அப்போவே போய்விடும். டிவி பார்த்தா பயம், ஐயோ இது எதனா ஒரு பாவமா, கிரிக்கெட் விளையாடினா ஒரு பயம், இது ஒரு பாவம். ஆனால் தெரியாது. ஆனால் என்ன விஷயம்னா நம்ம வந்து ஆண்டவர் வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது, சமீபமாக இருக்குது, சமீபமாக இருக்குது. அந்த விசுவாசிங்க உண்மையாக அந்த ஆதி காலத்து விசுவாசிங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற சில விஷயம்லாம் வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட பேசுவேன். நான் கிளைண்ட்கிட்ட தான் வேலை செய்கிறேன். அவங்ககிட்டலாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க சில வார்த்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு ஆண்டவர் குறித்து அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும், நம்மளை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்று. என்னுடைய மேன்மைனா என்ன நினைக்கிறீங்க? மேன்மைனா என்ன நினைக்கிறீங்க? மேன்மைனா என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ராஜா மாதிரி இருக்கணும், ஒரு ராணி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம ராஜாவோட பிள்ளைங்க தானே, ராஜாவோட பிள்ளைங்க தானே. அப்போ நம்ம யார்? ராஜாவோட பொண்ணு யார்? இளவரசி. நீங்களாம் இளவரசி எல்லாமே. நாங்களாம் ராஜாக்கள், நீங்களாம் இளவரசி. அப்போ நம்மளுடைய மேன்மை எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்மளை எல்லா விதத்துலேயும் மேன்மையாக வைப்பார். கடவுள் உண்மையிலே ரொம்ப பெரியவர்.
கர்த்தர் இந்த இந்த தியானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா சங்கீதம் ரொம்ப நேரம் போகக்கூடாது. ஒரு பாடலை மட்டும் பாடி நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தேன் உருவாக்கினே சிச்சித்தே சீர்படுத்தினீர் உடமிட்டே புதிதாக்கினீர் பிரித்தே பிரியாதிருந்தே எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. ஹல்லேலூயா.